சீதை அந்த லங்கைக்கு போகும்போது எங்க வந்திருக்கோனே அவளுக்கு முதல்ல தெரியல. ராவணன் எதற்கு என்னை கடத்தினான்னு தெரியல. ராவணனுக்கு பத்னி இருக்கான்னு ஏதோ தெரியறது. பத்னி இருக்கும் போது இன்னொருவரின் பத்னியை எதுக்கு கடத்தினானும் தெரியல. கடத்தினது ராவணனுக்கு உட்பட்ட ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரக்கன் அல்ல, ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கக்கூடிய ராவணன். ஐயோ, நான் கடத்தப்பட்டேன்னு ராமருக்கு தெரியுமான்னு தெரியல. கடத்தப்பட்டுள்ளேன், யாரால் கடத்தப்பட்டுள்ளேன்னு ராமருக்கு தெரியுமானும் தெரியல. ராமர் தசரதன் பிள்ளையாச்சே, ஒருவேளை சீதா வேண்டாம் கீதா போரும்னு போயிருப்பாரானும் தெரியல. எவ்வளவு ஒரு இன்செக்யூர் சிச்சுவேஷன்ல சீதா இருக்கா. தினம் ராத்திரி பாதி ராத்திரிக்கு ராவணன் சொல்றான், இதோ பட்டு புடவையை வச்சிருக்கேன். இட்ஸ் a ரைசிங் பார்டர். ரைசிங் பார்டர் பட்டு புடவை, டிஷ்யூ. அதுல இன்னொரு நாள் வைக்கிறான் கங்கா ஜமுனா வைக்கிறான், ஒரு நாள் வேல்தாரி வைக்கிறான். எல்லாம் வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான். இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்போ ஒரே ஒரு பெண் சொல்றா, கவலைப்படாத, நான் இன்னைக்கு கார்த்தால ஒரு கனவு கண்டேனம்மா. அந்த கனவுல எங்க பெரியப்பா நக்னனாய், செம்புள்ளி கரும்புள்ளி குத்தியவனாய், உடம்பு முழுக்க கேசாதி பாதம் எண்ணெய் பூசிக்கொண்டவனாய், கழுதையின் மீது சென்று தெற்கு பக்கமாக பைத்தியம் பிடிச்சு ஓடுவது போல் கனா கண்டேன். நீயோ உன் பர்த்தாவோ வெள்ளையாடை தரித்து ஸ்வர்ண சிம்ஹாசனத்தில் அமர்ந்து, அந்த சிம்ஹாசனம் வடதிக்கில் சூரியனின் கிரணங்களை தொட்டு பார்ப்பது போல் கனா கண்டேன். கவலைப்படாதே சீதைன்னு சொன்னாளே, அந்த திரிஜடை எப்பேற்பட்டவள். அந்த சீதா ஜெகன்மாதாவுக்கே ஆறுதல் சொன்ன அந்த திரிஜடையை போல் நான் கைங்கரியம் செய்தேனா ராமானுஜரே நான் இந்த ஊரில் தங்க. அதனால் அவ சொன்னாளாம், அந்த ரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே.